இந்த அமாவாஸ்யா இருக்குதே அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சிவராத்திரி சொல்லுவோம். ஆன்மீக வழியில அந்த நாள் நம்ம உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சதுனாலே அந்த நாளுக்கு தனிப்பட்ட ஒரு விதமான சாதனை இருக்குது. அந்த நாள் இந்த உடலுக்குள்ள ஈர்க்கணமாவே ஒரு புத்துணர்வு, ஒரு சக்தி புத்துணர்வு மேல் நோக்கி போறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஒரு மாசத்துலயும் ஒரு நாள் இப்படி இருக்குது. இந்த 12 சிவராத்திரியில ஒரு சிவராத்திரி ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அந்த நாள் இந்த சக்தி தூண்டுதல் ரொம்ப தீவிரமா நமக்குள்ள நடக்கிறதுனால அதுக்கு மகா சிவராத்திரின்னு பேர் கொடுத்தாங்க. சிவான்னு என்னன்னா சிவா, எது இல்லாததோ அது சிவா, எது இருக்கிறதோ அது படைத்தல், எது இல்லாததோ அது சிவா. இந்த படைத்தலுக்கு அடிப்படையானது ஏதோ அது சிவா. இந்த நாள் நம்ம சக்தியில ஒரு தூண்டுதல் இருக்கிறதுனால நம்ம அந்த நாள் நம்ம முதுக்கு தண்டு நம்ம உடலுக்குள்ள ஒரு சக்தி தூண்டுதல் தானாவே நடந்திருக்குது. நைட் எல்லாமே முதுகு தண்டு இப்படியே வச்சுக்கணும்னு உங்களால முடியுமா? அதனால எந்த பாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணா கொஞ்சம் கவனம் இல்லாம அப்படி உட்காந்துக்குவீங்க.